ஓம் சாய்ராம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் உங்களோட பார்ட்னருக்கு நீங்கள் லவ் லெட்டர் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்துருந்தோம், இந்த லவ் லெட்டர் டெக்னிக் எந்த அளவுக்கு நம்மளோட நெகட்டிவ் ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றத பார்த்தோம். அதை தொடர்ந்து அந்த லவ் லெட்டரை எப்படி எழுதணும் அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அங்கே உட்காந்து இந்த லவ் லெட்டரை எழுதணும். தென் நம்ம என்னென்ன ஃபீலிங்ஸை இதில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 5 வகையான ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறோம் இந்த லெட்டரில். அது என்னென்னா ஆங்கர், சேட்னஸ், ஃபியர், ரெக்ரெட் அண்ட் தென் லவ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு உள்ள 4 ஃபீலிங்ஸ் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ஃபீலிங்ஸ். ஃபைனலாக இருக்கிற லவ் ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங். ஓகேங்களா? ஸோ இந்த எல்லா ஃபீலிங்ஸையும் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி நம்மளை நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். தென் நம்மளோட பார்ட்னர்கிட்ட ஈஸியாக ஒரு லவ்விங்கான வேல கம்யூனிகேட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இந்த ஃபீலிங்ஸை பற்றி மட்டும் ஒரு இன்ட்ரோ மாதிரி பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு உங்களோட வெட்டிங் ஆனிவர்சரியை மறந்துட்டாங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன வரும்? பயங்கரமாக கோவம் வரும் இல்லையா? இதை மறந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு. தென் வந்துட்டு சரி, அவர் ரொம்ப பிஸியாக இருக்கார், அவரோட பிஸி ஷெடியூலில் வந்துட்டு நம்ம இந்த அனிவர்சரி மறந்துட்டார், என்னதான் இருந்தாலும் பிஸியாக இருந்தாலும் இதை ஞாபகம் வச்சுக்கணும், இதை மறந்துட்டாரே அப்படின்னு சொல்லி ஒரு சோகமான ஒரு சேட்னஸ் ஆயிரும். தென் வந்துட்டு ஐயோ இதை மறந்துட்டாரே அப்படின்னா நம்ம மேலே லவ் அண்ட் அஃபெக்ஷன் இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வரும். தென் வந்துட்டு அதுக்காக இதை கூடவா மறக்கிறது, இதை மறந்துட்டாரே, ரொம்ப அசிங்கமாக இருக்கே, சே அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்ரெட் ஃபீலிங்கும் வரும். ஸோ ஃபைனலி நமக்கு சரி, ஓகே, நம்ம ஹஸ்பண்டு, அவரோட லவ் அண்ட் அட்டென்ஷன் நமக்கு எப்போவும் வேணும், ஸோ அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பாசிட்டிவ் ஃபீலுக்கு வந்துடுவோம் இல்லையா? ஸோ இதே உங்கள் ஹஸ்பண்டோட சைடும் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவருக்கும் இந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே வரும். பட் அவரோட பேட்டர்ன் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். எப்படின்னா அவரோட தாட்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு அவருக்கும் கோவம் வரும். நம்ம எப்படி இதை போய் மறந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவருக்கும் கோவம் வரும். ஏன்னா அவர் உங்களுக்காக அவரோட எபிலிட்டி தாண்டி சில விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பார். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கும்போது உங்ககிட்ட இருந்து ஒரு அப்ரிஷியேஷனுமே அவருக்கு வந்திருக்காது. ஸோ அது அவருக்கு ஒரு கோவமாக இருக்கும். ஏன்னா அந்த விஷயத்துக்கெலாம் நீ அப்ரிஷியேட் பண்ணவே இல்லை, சில்லியாக சாரி, அவருக்கு இதெல்லாம் கொஞ்சம் சில்லியாக தான் இருக்கும். வெட்டிங் ஆனிவர்சரி அப்படின்றது ஞாபகம் வச்சுருக்கணும் அப்படின்றது அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ இந்த சில்லியான விஷயத்த என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணி நீ இந்த மாதிரி கேட்குற அப்படிங்கும்போது அவங்களுக்கு அது அந்த பக்கம் அவங்களுக்கு ஒரு சேடாக இருக்கும். ஏன்னா ஒரு பெரிய விஷயத்துக்கு நீ அப்ரிஷியேட் பண்ணல, இந்த விஷயத்துக்கு எனக்கு நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுற அப்படிங்கும்போது இதுக்கு போய் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுற அப்படின்னு ஒரு சேட்னஸ் அவங்களுக்கும் வரும். தென் அச்சோ இதை ஞாபகம் வச்சுக்கலன்றதுக்காக நம்ம மேலே இருக்கிற அஃபெக்ஷன் லவ் எல்லாம் அவள் குறைச்சிருவாளோ அப்படின்ற ஒரு பயமும் அவங்களுக்கு இருக்கும். சரி, ஓகே, என்னதான் இருந்தாலும் நம்ம இதை ஞாபகம் வச்சுருக்கணும், பட்டு மறந்துட்டோம், ஓகே, நெக்ஸ்ட் டைம் இதை ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுவாங்க. ஸோ ஃபைனலி அவங்களுக்கு அந்த லவ் ஃபீலிங் வரும். அப்புறம் தான் என்னென்னா, ஓகே, என்னதான் இருந்தாலும் நம்ம ஒய்ஃபு, நம்மளோட வெட்டிங் ஆனிவர்சரி, நம்மளோட ஒய்ஃபோட லவ் அண்ட் அஃபெக்ஷன் நமக்கு வேணும், அட்டென்ஷன் நம்ம வேணும். ஸோ நம்ம இதை பாசிட்டிவாக நம்ம இதை ஞாபகம் வச்சு லீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டுக்கு ஃபைனலாக வந்துடுவாங்க. ஸோ இதாங்க நம்மளோட நெகட்டிவ் ஃபீலிங்ஸை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ண நம்மளோட பாசிட்டிவ் ஃபீலிங் மேலே வருங்க. ஸோ ஃபைனலி டாக்கிங், லவ் லெட்டர் டெக்னிக் நம்மளோட நெகட்டிவ் ஃபீலிங்ஸை, எமோஷன்ஸை லெஸ் பண்ணி பாசிட்டிவ் எமோஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். தட்ஸ் இட். ஸோ இப்போ நீங்கள் லெட்டர் எழுத போகிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத ஒரு இடமா பார்த்து உட்காந்து எழுதணும். ஸோ உங்களோட லெட்டர் ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், உங்களோட பார்ட்னருக்கு அது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். தென் ஒரு ஃபீலிங் முடிக்க கொஞ்சம் பாஸ் பண்ணுங்கள். ஐ மீன், இந்த ஃபீலிங்ஸை நம்ம கம்ப்ளீட்டாக எழுதிட்டோமா, நெக்ஸ்ட்டு என்ன ஃபீலிங்ஸ் வருது அப்படின்னு கொஞ்சம் திங்க் பண்ணி தென் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்
உங்கள் லவ் ஃபீலிங் வர வரைக்கும் உங்கள் லெட்டரை நீங்கள் ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஸோ உங்களோட பாசிட்டிவ் ஃபீலிங் வெளியே வரணும். அது வரைக்கும் நீங்கள் உங்கள் லெட்டரை கண்டினியூ பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் லவ் ஃபீலிங்கை கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் உங்களோட சிக்னேச்சர் போட்டுட்டு போஸ்ட் ஸ்கிரிப்ட், அதாவது பின் குறிப்பு அப்படின்னு போட்டுட்டு அதில் வந்து இந்த லெட்டரை படித்த உங்கள் பார்ட்னர் என்ன வந்து ரியாக்ட் பண்ணணும், ஐ மீன் அவங்க என்ன ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றத ஒரு ஷார்ட்டாக இங்கே எழுதிடணும். இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு உங்களோட வெட்டிங் ஆனிவர்சரியை ஞாபகம் வச்சுருந்து ஸோ விஷ் பண்ணால் இல்லை ஏதாவது செலிப்ரேட் பண்ணால் உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும் இல்லையா? இதுதான் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. இதை வந்து அவரோட ரெஸ்பான்ஸாக இருக்கணும் அப்படின்றத நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும். இங்கே ஜெஸ்ஸி அண்ட் கார்த்திக் இவங்க அவங்களுக்குள்ளே வர ப்ராப்ளம்ஸை எப்படி லவ் லெட்டர் டெக்னிக் மூலமாக சால்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். கார்த்திக் வந்துட்டு நாளைக்கு காலையில் ஒரு பிஸ்னஸ் ட்ரிப் போகிறார். ஸோ ஜெஸ்ஸி என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸோ கார்த்திக் நாளைக்கு ட்ரிப்பு போகிறாங்க, இன்றைக்கி ஈவினிங் வந்து கார்த்திக் கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். பிகாஸ் வந்து 1 வீக் வந்து நம்ம அவரை மிஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ வந்துட்டு அவங்க கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு ரூமுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா கார்த்திக் வந்து சின்சியராக ஒரு புக்கு படிச்சுட்ருக்கார். ஸோ ஃப்ரூட்ஸை வந்து கார்த்திக்கு கொடுக்குறாங்க. பட் கார்த்திக் வந்துட்டு அதை கொஞ்சம் கூட கண்டுக்கல. தென் சொல்கிறாரு, எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ ஜெஸ்ஸிக்கு வந்துட்டு ரொம்பவே ஹர்ட் ஆயிடுச்சு, ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. அவங்க அப்படியே வெளியே வந்துட்டாங்க ரூமை விட்டு. வந்தோடனே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஹர்ட்டாகவும் இருக்குது, கோவம் பயங்கரமாக வருது. திருப்பி அந்த ரூம்குள்ளே போயிட்டு கார்த்திக்கிட்ட போயிட்டு, நீ ஏன் வந்து இப்படி இன்சென்சிட்டிவாக இருக்க, இவ்வளோ ரூடாக பிஹேவ் பண்ணுற அப்படின்லாம் போய் கேட்டு சண்டை போடாமல் அவங்க இன்னொரு ரூம்குள்ளே போயிட்டு ஒரு லெட்டர் எழுத ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒன்ஸ் லெட்டர் எழுதி முடித்ததும் ஜெஸ்ஸி லவ்விங்காக ஃபர்கிவிங்காக ஃபீல் பண்ணுறாங்க. தென் அகெயின் ரூமில் போயிட்டு கார்த்திக் கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், நாளைக்கு நீங்கள் பிஸ்னஸ் ட்ரிப் போகிறீங்க. ஸோ 1 வீக் வந்து நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி நைட்டு நம்ம சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது கேட்டதும் கார்த்திக் வந்து அந்த புக்கை க்ளோஸ் பண்ணி வச்சிடுறாரு. ஸோ தே ஸ்டார்ட் டு ஸ்பெண்ட் டைம் டுகெதர். இவ்வளோதாங்க. இப்போ இந்த லெட்டரை எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். இதுதாங்க ஜெஸ்ஸி கார்த்திக் எழுதின லெட்டர், ஓகேங்களா? இப்போ இதில் இவங்க ஆங்கரில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இங்கே பாரு, நாளைக்கு நீ ஊருக்கு போகிறீங்க, இன்றைக்கி ஈவினிங் நம்ம ஸ்பெஷலாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதை பற்றி யோசிக்காமல் நீங்கள் புக்கு படிச்சுட்ருக்கீங்க பார்த்தீங்களா, அது செம்ம கடுப்பாகுது எனக்கு அப்படின்றத அவங்க இங்கே ஆங்கரில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. தென் சேட்னஸில் பார்த்திங்கன்னா, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நீ நினைக்கவே மாட்டேன்ற, நான் வந்து இல்லை உன் கூட இல்லை அப்படின்றத கூட நீ நோட்டீஸ் பண்ண மாட்டேற, நீ எப்போவுமே பிஸியாக இருக்க, நான் ஹர்ட் ஆகிறேன் அப்படின்றத கூட நீ வந்து கேர் பண்ணிக்கவே மாட்டேற அப்படின்ற மாதிரி சேடாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஃபியரில் பார்த்திங்கன்னா, நான் ஏன் அப்செட்டாக இருக்கேன்னு கூட நீ வந்து தெரிஞ்சுக்க மாட்டேற. ஸோ எனக்கு வந்து என்னோடய ஃபீலிங்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கே வந்து பயமாக இருக்குது. ஏன்னா வந்து நான் உனக்கு போர் அடிச்சிட்டனோ அப்படின்லாம் தோணுது. இதனால் நமக்குள்ளே வந்து கேப் வந்துடுமோ அப்படின்லாம் நினச்சி எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க ஃபியரை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. தென் ரெக்ரெட், இதில் பார்த்திங்கன்னா, உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக நான் வெயிட் பண்ணணும் அப்படின்றத நினச்சா எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண அப்படின்னு உன்னை கெஞ்சுற மாதிரி இருக்குது. இதெல்லாம் நினச்சா எனக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி ரெக்ரெட் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. தென் ஃபைனலி லவ். ஸோ இதில் பார்த்திங்கன்னா, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், அதான் உனக்கு வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பட் வந்துட்டு நீ டிஃப்ரெண்ட்டான மைண்டில் இருக்கும்போது அதை என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. ஓகே, பட் ஐ ஃபர்கிவ் யூ. ஸோ உடனே நீ வந்து அதை ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்றத நான் உன்னை மன்னிச்சிடுறேன். ஓகே, புரியுது, நீ வந்து சின்சியராக அந்த புக்கில் வந்துட்டு படிச்சுட்ருக்க, அதுவும் பாதி புக்கு நடுவில் வந்துட்டு நீ படிச்சுட்ருக்க. ஸோ அந்த டைம் வந்து நான் வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வந்துட்டு சாரி அப்படின்ற மாதிரியும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனலி போஸ்ட் ஸ்கிரிப்ட். இதில்
ஜெஸ்ஸி வந்துட்டு கார்த்திக் என்ன வந்து சொல்லணும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணி எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னா, ஐ லவ் யூ ஜெஸ்ஸி அண்ட் ஐ ஆல்சோ வாண்ட் டு ஸ்பெண்ட் எ லவ்விங் ஈவினிங் வித் யூ. ஐ எம் கோயிங் டு மிஸ் யூ. ஸோ அவர் என்ன சொல்லணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, நாளைக்கு நான் ஊருக்கு போகிறேன். ஸோ உன் கூட நீங்கள் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ ஏன்னா நான் உன்னை 1 வீக்கு மிஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க பேசணும் அப்படின்றத தான் ஜெஸ்ஸி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ கார்த்திக் பிஸ்னஸ் ட்ரிப்லாம் முடிச்சுட்டு வந்துட்டார். அவங்க டேஸ் எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. திடீர்னு ஒரு நாள் வந்து 2 பேர்த்துக்கும், ஜெஸ்ஸிக்கும் கார்த்திக்கும் பயங்கர ஆர்கியூமெண்ட்டு. எதை பற்றினா ஒரு ஃபினான்ஷியல் டிசிஷன் பற்றி ஒரு ஆர்கியூமெண்ட். கார்த்திக் வந்து பயங்கரமாக கத்திகிட்ருக்காரு ஜெஸ்ஸிட்ட. சடனாக வந்து கார்த்திக் திங்க் பண்ணுறாரு, ஓகே நம்ம ரொம்ப கத்திகிட்ருக்கோம், நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லாங் ப்ரீத் எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு, ஜெஸ்ஸி ஐ நீட் டு டேக் சம் டைம் டு திங்க் அபவுட் இட், தென் வி வில் டாக் அப்படின்னு சொல்லிவிட்டு ரூம்குள்ளே போயிடுறாரு. போயிட்டு ஜெஸ்ஸிக்கு லவ் லெட்டர் எழுத ஸ்டார்ட் பண்ணுறாரு. இதாங்க நம்ம கார்த்திக் எழுதின லெட்டர். அவர் ஆங்கரில் என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காருன்னா, நீ எல்லாத்துக்கும் எமோஷ்னல் ஆகிக்கிட்டு என்னை தப்பாக புரிஞ்சுக்கிற, நான் பேசும்போது அமைதியாக இருக்க மாட்டேற, ரொம்ப சென்சிட்டிவாக இருக்க, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயங்கரமாக கோவம் வருது அப்படின்னு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு. தென் சேட்னஸில் பார்த்திங்கன்னா, நம்ம சண்டை போட்டு ஆர்கியூ பண்ணுறத நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ நம்பிக்கை இல்லாமல் ஒரு சந்தேக பார்வையோடு என்னை அப்ரோச் பண்ணும்போது வந்து எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு. தென் ஃபியரில் பார்த்திங்கன்னா, உன்கிட்ட என்னோடய ஃபீலிங்ஸை வந்து ஷேர் பண்ண முடியல, ஏன்னா நீ வந்து அதை தப்பாக எடுத்துக்குவியோ அப்படின்ற மாதிரி பயமாக இருக்குது. இல்லைனா நீ வந்துட்டு என்னை அப்ரிஷியேட் பண்ண மாட்டியோ அப்படின்னு பயமாக இருக்குது. ஒருவேளை நான் அதை சொல்லிட்டேன்னா உனக்கு அப்செட் ஆயிருமோ அப்படின்னு தோணுது. உன்னை அப்செட் ஆக்கிட்டு எனக்கு அந்த விஷயத்த செய்யணும்னு வந்துட்டு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு. தென் ரிக்ரெட்டில் பார்த்திங்கன்னா, சாரி நான் ரொம்ப வந்து ஹர்ட் பண்ணுறேன், உன்னோட ஐடியாஸை வந்து நான் எதையும் ஏற்றுக்க மாட்டேறேன், உன்னை வந்து ரொம்ப ஜட்ஜ் பண்ணுறேன், ஐ எம் வெரி சாரி, ஆக்சுவலி உன்கிட்ட இப்படி நடந்துக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. தென் ஃபைனலி லவ். இங்கே தாங்க மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. ஐ மீன் அபவுட் மென். அவங்க என்ன நினைக்கிறாங்க பாருங்கள். ஐ வாண்ட் டு be your hero and I don't want to just agree with everything. I want you to admire me. ஸோ இங்கே மென் வந்து உமன் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறத பார்த்திங்கன்னா, அந்த மென்னை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக அக்செப்ட் பண்ணணும், அவங்கள ஒரு ஹீரோவாக வந்து நம்ம வந்து ட்ரீட் பண்ணணும், அட்மையர் பண்ணணும் அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. அதே சமயம் நான் நானாக இருக்கிறேன், நீ நீயா இரு, நீ நீயா இருக்கிறத நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. தென் நான் உன்னை காயப்படுத்திட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன், அதுக்கு சாரி. ஸோ இதுக்கப்புறம் என்னால் வந்துட்டு உன்னோட ஃபீலிங்ஸை லிசன் பண்ண முடியும். ஸோ நான் ரொம்ப பொறுமையாக வந்து உன்னை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதி முடிக்கிறாரு. ஸோ போஸ்ட் ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா, ஜெஸ்ஸி வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு இவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரோ அதை வந்து இங்கே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, ஐ லவ் யூ கார்த்திக், ஐ ரியலி அப்ரிஷியேட் வாட் அ கேரிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் மேன் யூ ஆர், ஐ ட்ரஸ்ட் வி கேன் ஒர்க் திஸ் அவுட். ஸோ மென்னை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன டிசிஷன் எடுக்கிறாங்களோ அதை வந்து உமன் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஸோ என்னோடய ஒய்ஃப் என் மேலே நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதை எவ்ரி ஒய்ஃப் ஷுட் அக்செப்ட். லெட்டர் எழுதி முடிச்சக்கப்புறம் அகைன் நான் ஜெஸ்ஸிக்கிட்ட போயிட்டு கார்த்திக் பேசுகிறாரு. ஸோ அப்போ வந்து அவங்க 2 பேரும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கான வேலை டிஸ்கஸ் பண்ணுறாங்க, பண்ணி அந்த ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷனும் எடுக்கிறாங்க. இவ்வளோ தாங்க. இங்கே ஜெஸ்ஸியும் கார்த்திக்கும் லவ் லெட்டர் எழுதினாங்களே தவிர அதை ஷேர் கூட பண்ணல. பட் அவங்க ப்ராப்ளம் வந்து ஷார்ட் அவுட் ஆகிடுச்சு. தி கேன் ஈஸிலி கம்யூனிகேட் ஈச் அதர். ஆக்சுவலி என்னோடய பர்சனல் லைஃப்பில் கூட எனக்கும் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் கூட ஏதாவது ப்ராப்ளம் இல்லை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதாவது ஒரு மனஸ்தாபம் வந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப அப்செட் ஆகிரும். அது வந்துட்டு சரியாகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 days ஆர் 7 days ஆகும். பட் மினிமம் வந்து 2 days எடுக்கும். இப்போ இந்த 2 days பார்த்திங்கன்னா அப்படியே மனசு பார்த்திங்கன்னா அப்படியே
ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸு நிரம்பி வழியிற ஒரு குப்பை தொட்டி மாதிரி இருக்கும். அட் சேம் டைம் எந்த வேலையிலையும் வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ண முடியாது. யார்கிட்டேயும் வந்து பேச முடியாது. ஒரு மாதிரி லோன்லியாக ஃபீல் ஆகும். ஒரு மாதிரி சோகமாக இருக்கும், ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கும், ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும், டிப்ரெஸ்டாக இருக்கும். ஸோ நான் லவ் லெட்டர் எழுதினேன் என் ஹஸ்பண்ட்க்கு. பட் நானும் அதை ஷேர் கூட பண்ணல. பட் எனக்கு வந்து ஒரு ஆஃப் அன் ஹவரில் எனக்கு வந்து அது ஷார்ட் அவுட் ஆன மாதிரி இருந்தது. இட்ஸ் லைக் அ மேஜிக். ஸோ மைண்டு ஃப்ரீயானுச்சு. எனக்கு ஒரு இன்னர் பீஸ் கிடச்சிது. ஐ ஃபெல்ட் பெட்டர். ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு உங்கள் ஒய்ஃப் கூட இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் கூட இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா, ஸோ அப்போ இந்த லவ் லெட்டர் டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ஒரு மேஜிக் நடக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.